இன்றைய முக்கிய செய்திகள். PM கிசான் திட்டத்தில் 18,000 கோடி ரூபாயை விடுவித்தார் மோடி. இயற்கை வேளாண்மையின் சர்வதேச மையம் இந்தியா என பெருமிதம். விவசாயிகளை வஞ்சிக்கும் பிரதமர் வேளாண் மாநாட்டை தொடங்கி வைப்பதா? கோவையில் மோடிக்கு எதிராக பல்வேறு தரப்பினரும் கருப்பு கொடி போராட்டம். மதுரை கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் இல்லை என கைவிரித்தது மத்திய அரசு. தமிழ்நாட்டு மக்களை பழிவாங்கும் நடவடிக்கை இது என ஸ்டாலின் கண்டனம். வங்கக்கடலில் குமரி அருகே நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகத்தில் 7 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை மையம் அறிவிப்பு. வணக்கம். இயற்கை வேளாண்மையின் சர்வதேச மையமாக இந்தியா உருவாகி வருவதாக பிரதமர் திரு மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஒருநாள் பயணமாக இன்று கோவை வந்த பிரதமரை விமான நிலையத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் செய்தித்துறை அமைச்சர் திரு சாமிநாதன் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி உள்ளிட்ட பாஜக கூட்டணி தலைவர்கள் வரவேற்றனர். கொடிசியா வளாகத்திற்கு காரில் புறப்பட்டுச் சென்ற பிரதமருக்கு சாலையோரத்தில் திரண்டிருந்த பொதுமக்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதையடுத்து தமிழ்நாடு இயற்கை வேளாண்மை கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாட்டை பிரதமர் தொடங்கி வைத்தார். அங்கு கண்காட்சியை பார்வையிட்ட பிரதமர் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள் குறித்து விவசாயிகளிடம் கேட்டறிந்தார். நாடு முழுவதும் விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் PM கிசான் திட்டத்தில் 21வது தவணையாக 9 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு 18,000 கோடி ரூபாய் நிதியை பிரதமர் விடுவித்தார். இதையடுத்து சாதனை படைத்த விவசாயிகளுக்கு திரு மோடி விருது வழங்கி கௌரவித்தார். விவசாயத்தை இந்திய இளைஞர்கள் தற்போது நவீனமயமானதாக பார்க்க தொடங்கியுள்ளதாகவும் பலரும் ஆர்வத்துடன் இத்துறையில் நுழைவதாகவும் திரு மோடி கூறினார். இயற்கை வேளாண்மை என்பது நமது நாட்டின் சுதேசி கருத்து என்று குறிப்பிட்ட பிரதமர் இதில் சர்வதேச அளவில் இந்தியா முதன்மையான இடத்தை நோக்கி முன்னேறி வருவதாகவும் தெரிவித்தார். किसानों को 10 लाख करोड़ रुपए से ज्यादा की मदद दी गई है। ये 10 लाख करोड़ आंकड़ा बहुत बड़ा है। 7 साल पहले पशुपालकों और मछली पालकों को KCC की सुविधा मिलने के बाद वो भी इसका जमकर लाभ उठा रहे हैं। बायो फर्टिलाइजर पर GST कम होने से भी किसानों को बहुत फायदा हुआ है. நீர் மேலாண்மையில் தமிழ்நாடுதான் முன்னோடி என்று குறிப்பிட்ட பிரதமர் தமிழ்நாட்டில் 35,000 ஹெக்டேர் பரப்பளவில் இயற்கை விவசாயம் நடைபெற்று வரும் நிலையில் அதனுடன் சிறுதானியங்களின் சாகுபடியை இணைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இயற்கை வேளாண்மையில் மாநில அரசுகள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் ஊடுபயிர் சாகுபடியை நாடு முழுவதும் முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். ரசாயன உரத்தால் செலவுகள் அதிகமாவதாக குறிப்பிட்ட பிரதமர் இயற்கை விவசாயத்தை ஊக்கப்படுத்த மத்திய அரசு முனைப்பு காட்டி வருவதாகவும் கூறினார். மாநாட்டை முடித்துக்கொண்டு மாலை 5 மணி அளவில் விமான நிலையத்திலிருந்து பிரதமர் டெல்லி புறப்பட்டுச் சென்றார். தமிழ்நாட்டை வஞ்சிப்பதாக பிரதமர் திரு மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவையில் நடைபெறும் இயற்கை வேளாண் மாநாட்டை இன்று தொடங்கி வைத்த பிரதமருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்குள்ள வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு திரண்ட விவசாய சங்கத்தினர் அவருக்கு எதிராக கருப்பு கொடிகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பினர். கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு கடன்களை தள்ளுபடி செய்யும் திரு மோடி விவசாயிகளின் கடனை 1 ரூபாய் கூட தள்ளுபடி செய்யவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டினர். விளைபொருட்களுக்கு விலை நிர்ணயம், கொள்முதலுக்கான நெல் ஈரப்பதத்தை உயர்த்தி வழங்காதது என விவசாயிகளை தொடர்ந்து வஞ்சிக்கும் பிரதமர் வேளாண் மாநாட்டை தொடங்கி வைக்கலாமா என்று கேள்வி எழுப்பிய விவசாயிகள் உடனடியாக திரும்பி போகுமாறு முழக்கமிட்டனர். கங்கையை சுத்தம் செய்ய 30,000 கோடி ரூபாயும், யமுனை மற்றும் அதன் கிளை நதிகளை இணைக்க 45,000 கோடி ரூபாயும் ஒதுக்கிய மத்திய அரசு தென்னக நதிகளை இணைக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டினர். தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் திரு மோடிக்கு தமிழ்நாட்டிற்கு வர அருகதை இல்லை என்று அவர்கள் விமர்சனம் செய்தனர். இந்த அரசு பாரபட்சம் காட்டுகிறது. கங்கையை சுத்தம் செய்ய 30,000 கோடி, யமுனை துணையாறுகளை இணைக்க 45,000 கோடி, ஆனால் 60,000 கோடிக்கு DPR தயார் செய்யப்பட்டு 10 ஆண்டுகளாக கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு, காவிரி, வைகை, தாமிரபரணி நிலுவையிலே பெண்டிங்கிலே இருக்கிறது.
எனவே தமிழகத்திலே தென்னக நதிகளை இணைப்பதற்கு எந்த நிதியும் ஒதுக்காத நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வருவதற்கான தார்மீக உரிமையை இழந்து விட்டீர்கள். கோவையில் கருப்பு கொடிகளுடன் ஆர்ப்பாட்டம் செய்த தந்தை பெரியார் திராவிடர் கழகம் உள்ளிட்ட முற்போக்கு சங்கங்கள் கல்வி நிதி, பேரிடர் நிதி உள்ளிட்டவற்றை தராமல் தமிழ்நாட்டை பிரதமர் திரு மோடி வஞ்சித்து வருவதாக குற்றம் சாட்டினர். கோவை மதுரைக்கான மெட்ரோ ரயில் திட்டங்களை நிராகரித்து தமிழக வளர்ச்சிக்கு எதிராக செயல்படும் திரு மோடிக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை என்று முழக்கங்களை எழுப்பினர். தமிழ்நாட்டில் பீகார் மக்கள் தாக்கப்படுறாங்கன்னு பொய்யா பிரச்சாரம் பண்ணி தமிழர்கள் மீது பழி சுமத்தினாரு. ஒரிசாவில் போய் தமிழர்கள் ஜெகநாதர் கோயிலுடைய சாவி, பெட்டக சாவி தமிழ்நாட்டுக்கு திருடிட்டு போயிட்டாங்கன்னு பொய்யா சொன்னார். இதெல்லாம் சொல்லிட்டு எப்போ தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழில் ட்விட்டரில் பதிவு போடுறது, வேட்டி கட்டிட்டு வர்றது, இதெல்லாம் சொல்லி ஏமாற்ற பார்க்குறாரு. கோவைக்கான மெட்ரோ திட்டத்தை நிராகரித்த பிரதமர் திரும்பி போக வேண்டும் என்று வலியுறுத்திய மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தினர் கோவைக்கு மெட்ரோ திட்டம் கொண்டு வரப்படும் என்ற உறுதிமொழியை தர வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மும்பை அகமதாபாத் இடையிலான புல்லட் ரயில் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களின் வரி பணத்தில் நிறைவேற்றும் பிரதமர் தமிழ்நாட்டிற்கான திட்டங்களை புறக்கணிப்பதாக அந்த அமைப்பினர் சாடினர். கோவை, மதுரையை விட மக்கள் தொகை குறைவாக உள்ள குருகிராம், புவனேஸ்வர், ஆக்ரா, மீரட் நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தியது எப்படி என்றும் போராட்டக்காரர்கள் கேள்வி எழுப்பினர். 20 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை இருக்கும் அந்த நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு எந்த அடிப்படையில் மத்திய அரசு அனுமதி வழங்கியது என்று அவர்கள் கேள்வி எழுப்பினர். போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள், முற்போக்கு சங்கத்தினர் உள்ளிட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டனர். மதுரைக்கும் கோவைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் இல்லை என மத்திய அரசு அறிவித்திருப்பது பாஜகவை நிராகரிக்கும் தமிழ்நாட்டு மக்களை பழிவாங்கும் கீழ்மையான போக்கு என முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் 2ஆம் நிலை நகரங்களுக்கு மெட்ரோ ரயில் சேவையை விரிவுபடுத்தும் விதமாக கோவையில் 39 கிலோமீட்டர் தூரத்திற்கும் மதுரையில் 31.93 கிலோமீட்டர் தூரத்திற்கும் மெட்ரோ ரயில் திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கோவையில் 10,740 கோடி ரூபாயிலும் மதுரையில் 11,368 கோடி ரூபாய் செலவிலும் அடுத்த 3 ஆண்டுகளில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான விரிவான திட்ட அறிக்கையை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் மத்திய அரசுக்கு வழங்கியது. இந்த திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்க பல மாதங்கள் கிடப்பில் போடப்பட்டிருந்த நிலையில் கோவை, மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு நிராகரித்திருப்பதாக நேற்று தகவல் வெளியானது. மெட்ரோ ரயில் கொள்கை 2017 படி 20 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் மட்டுமே மெட்ரோ திட்டத்திற்கு அனுமதி கொடுக்க முடியும் என்றும், கோவை மற்றும் மதுரையில் 15 லட்சம் மக்கள் தொகை மட்டுமே இருப்பதாகவும் கூறி நிராகரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மெட்ரோ ரயில் திட்டம் குறித்து பெரும் எதிர்பார்ப்போடு காத்திருந்த கோவை மற்றும் மதுரை மக்கள் அதிர்ச்சியும் ஏமாற்றமும் அடைந்துள்ளனர். பாஜக ஆளும் பாட்னா, குருகிராம், புவனேஸ்வர், ஆக்ரா, மீரட் நகரங்களின் மக்கள் தொகை 20 லட்சத்திற்கும் குறைவாக இருந்தும் அங்கு மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதாக சர்ச்சை எழுந்துள்ளது. இந்நிலையில் எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் விடுத்துள்ள பதிவில், கோயில் நகர் மதுரைக்கும் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோவைக்கும் நோ மெட்ரோ என ஒன்றிய பாஜக அரசு நிராகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் பொதுவானதாக செயல்படுவதுதான் அரசுக்கான இலக்கணம் என்றும், பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிப்பதற்காக இப்படி பழிவாங்குவது கீழ்மையான போக்கு என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக ஆளும் மாநிலங்களில் உள்ள சிறிய 2ஆம் நிலை மாநகரங்களுக்கு கூட மெட்ரோ ரயில்களுக்கான ஒப்புதல் வழங்கிவிட்டு எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை புறக்கணிப்பது அழகல்ல என்றும், கூட்டாட்சி கருத்தியலை இப்படி சிதைப்பதை சுயமரியாதை மிக்க மண்ணான தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னை மெட்ரோ பணிகளை தாமதப்படுத்தி முடக்க நடந்த முயற்சிகளை முறியடித்து முன்னேறியதைப் போல மதுரை மற்றும் கோவைக்கும் மெட்ரோ ரயிலை கொண்டு வருவோம் என்று திரு ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். வங்கக்கடலில் குமரி அருகே நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழ்நாட்டில் இன்று முதல் 7 நாட்கள் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் ஊத்து பகுதியில் அதிகபட்சமாக 23 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது. தொடர் கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குறுக்குத்துறை முருகன் கோயில் கல்மண்டபம் நீரில் மூழ்கியது. இதனால் தாமிரபரணி ஆற்றில் பொதுமக்கள் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. திருச்செந்தூர் செந்திலாண்டவர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகம் மற்றும் விளையாட்டு மைதானம் முழுவதும் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது.
இதனிடையே குமரி கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிறது. மேலும் வங்கக்கடலில் வரும் 22ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் இது 24ஆம் தேதி வாக்கில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வலுப்பெறக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 7 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. நவம்பர் 21ஆம் தேதி முதல் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கைக்கான விண்ணப்ப படிவங்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களில் SIR எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி கடந்த 4ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் விண்ணப்பங்களை பெற கூலி வேலைகளுக்கு செல்லாமல் வீடுகளில் காத்திருந்து ஏமாற்றம் அடைவதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்தனர். சிவகாசி சுற்றுவட்டார பகுதிகளில் படிவத்தை வீட்டிற்கு கொண்டு வந்து கொடுப்பதில் ஊழியர்கள் அலட்சியம் காட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. என்னோட அட்ரஸ் இன்னும் சேஞ்ச் பண்ணலை. இடையில ஒரு எலெக்ஷனில் கூட நான் தென்காசியில் போய் தான் ஓட் போட்டு வந்த மாதிரி இருந்தது. வாக்காளர் திருத்தம் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இன்னும் ஃபார்ம் கொடுக்கல. அதனால என்னோட வாக்காளர் உரிமை பறிபோகுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி சுற்றுவட்டார பகுதிகளில் தங்களுக்கு இன்னும் படிவங்கள் வந்து சேரவில்லை என கூறிய வாக்காளர்கள் வாக்குரிமை பறிபோய்விடுமோ என்று அச்சம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்தனர். எனவே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் உடனடியாக கைவிட வேண்டும் என்று கிராம மக்கள் வலியுறுத்தினர். நீ எழுதலைன்னா ஃபார்மே உள்ளே போக மாட்டேங்குது. மேலும் 2002 முதல் இந்த பக்கம் ஃபுல் பண்ண சொன்னாங்க, அந்த பக்கம் அவங்க அப்பா ஃபுல் பண்ண சொன்னாங்க. ஆனால் அந்த 2002 எங்கே போய் கண்டுபிடிக்கிறதுன்னு மிகப்பெரிய குளறுபடி. அவங்களே ஸ்கேன் பண்ணி எடுக்கணும்னு சொன்னாங்க, அதையும் எடுக்கிறதில்ல. இதனால் போதிய கால அவகாசம் வழங்காமல் இருந்தால் மிகப்பெரிய மக்களுக்கு இடைஞ்சலும் ஓட்டு எல்லா வகையும் நீங்கிடும். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வாக்காளர்களை சந்தித்து படிவங்களை நிரப்பிக் கொடுக்க உதவுவதுடன் அவற்றை திரும்ப பெறவும் வசதியாக SIR பணிக்கு கூடுதல் அவகாசம் வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். படிவங்களை பெற்றாலும் அதனை முழுமையாக பூர்த்தி செய்யாவிடில் வாக்குரிமை பறிபோய்விடும் என்ற அச்சம் உள்ளதாகவும் முதியோர் வேதனை தெரிவித்துள்ளனர். இனி வருவது செய்தி துளிகள். SIRக்கு எதிராக கேரள அரசின் மனுவை நாளை மறுநாள் உச்சநீதிமன்றம் விசாரிக்க உள்ளது. SIR பணிகளுக்கு எதிராக கேரள அரசு தாக்கல் செய்த மனுவில் டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலில் இது குழப்பத்தை ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு வரும் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் கேரள அரசு தரப்பின் முறையீட்டை தொடர்ந்து நாளை மறுநாள் விசாரிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. பீகாரில் சட்டப்பேரவை தலைவர் பதவியை பாஜகவுக்கு விட்டுத்தர வேண்டுமென்றால் ஒரு துணை முதலமைச்சர் மட்டுமே இருக்க வேண்டுமென ஐக்கிய ஜனதாதளம் நிபந்தனை விதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாட்னா காந்தி மைதானத்தில் நடைபெறும் பிரம்மாண்ட விழாவில் பீகார் 10வது முதலமைச்சராக திரு நிதிஷ்குமார் நாளை பதவியேற்க உள்ள நிலையில் பேரவைத் தலைவர் பதவியை பாஜக எடுத்துக்கொண்டால் ஒரு துணை முதலமைச்சரை மட்டுமே நியமிக்க வேண்டுமென JDU வலியுறுத்தியுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் அதிகாரிகள் மேற்கொள்ளும் பாதுகாப்பு கெடுபிடிகளால் விமானங்கள் தாமதமாக புறப்பட்டுச் செல்கின்றன. தொடர்ந்து வரும் வெடிகுண்டு புரளிகளால் கடந்த சில நாட்களாக பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இதனால் சென்னையிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் விமானங்கள் சுமார் அரை மணி நேரம் தாமதமாக செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஒரே பேராசிரியர் ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் பணியாற்றியதாக வெளியான விவகாரம் தொடர்பாக 10 நாட்களுக்குள் விளக்கமளிக்க சம்பந்தப்பட்ட கல்லூரிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் திரு குமரேசன் உத்தரவிட்டுள்ளார். 163 பொறியியல் கல்லூரிகளுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ள நிலையில் விளக்கம் பெற்ற பின் ஓராண்டு இணைப்பு ரத்து, அபராதம் உள்ளிட்ட அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி வாக்குச்சாவடி நிலை அலுவலருக்கான ஊதியம் 6000 12,000 ரூபாயாக உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கான ஊக்கத்தொகை 1000 2000 ரூபாயாகவும் வாக்குச்சாவடி மேற்பார்வையாளர்களுக்கான ஊதியம் 12,000 18,000 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற புகார்களின் அடிப்படையில் சென்னையில் 15க்கும் மேற்பட்ட தனியார் தொழில் நிறுவனங்கள் மற்றும் தொழிலதிபர்கள் தொடர்புடைய வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். சைதாப்பேட்டை, கோடம்பாக்கம், KK நகர், MGR நகர், கீழ்ப்பாக்கம், சவுகார்பேட்டை, திருவேற்காடு, அம்பத்தூர் உள்ளிட்ட இடங்களில் தங்க நகை வியாபாரம், இரும்பு மொத்த வியாபாரம் செய்யும் நிறுவனங்களிலும் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் 16% கூலி உயர்வை முழுமையாக அமல்படுத்த கோரி விசைத்தறி தொழிலாளர்கள் இன்று முதல் தொடர் வேலை நிறுத்தம் தொடங்கியுள்ளனர். தொழிலாளர்கள் நலத்துறையும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக தலையிட்டு தொழிலாளர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஒப்பந்தத்தை முழுமையாக அமல்படுத்த கோரி, ஆனா இப்போ வரைக்கும்
மாவட்ட நிர்வாகமும் ஜவுளி உற்பத்தியாளர்களும் தலையிட்டு எங்களுக்கு அந்த ஒப்பந்தத்தை வந்து முழுமையாக வந்து அமல்படுத்தி கொடுக்கல. இதை கண்டிச்சு இன்னைக்கு 19/11/2025 முதல் சங்கரன்கோவில் சுற்று வட்டார பகுதியில் உள்ள அனைத்து விசைத்தறிகளும், வீடு சார்ந்த விசைத்தறிகளும், ஃபேக்டரி விசைத்தறிகளும் வந்து இன்று முதல் கால வரையற்ற வேலைநிறுத்தம் வந்து செய்யறோம். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அட்டகாசத்தில் ஈடுபட்ட 40க்கும் மேற்பட்ட குரங்குகளை வனத்துறையினர் கூண்டுகள் வைத்து பிடித்தனர். அங்கு சுற்றித் திரிந்த குரங்குகள் கூட்டம் பொதுமக்களை துரத்துவதும், வாகனங்களில் வைக்கப்பட்டிருக்கும் பொருட்களை எடுத்துச் செல்வதுடன் அவற்றை சேதப்படுத்தியும் வந்தன. இதையடுத்து பிடிக்கப்பட்ட குரங்குகள் கொங்கணப்பள்ளி காப்பு காட்டில் விடப்பட்டன. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 513 புள்ளிகள் அதிகரித்து 85,186 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 143 புள்ளிகள் உயர்ந்து 26,053 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,600 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 92,800 ரூபாயாகவும் ஒரு கிராம் 11,600 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 6 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 176 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இயற்கை வேளாண்மையின் சர்வதேச மையமாக இந்தியா உருவாகி வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டை வஞ்சிப்பதாக பிரதமர் மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரைக்கும் கோவைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் இல்லை என மத்திய அரசு அறிவித்திருப்பது பாஜகவை நிராகரிக்கும் தமிழ்நாட்டு மக்களை பழிவாங்கும் கீழ்மையான போக்கு என முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலோடு இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.